ஹலோ, எல்லாமே நம்ம கண்ணு முன்னாடியே தான் இருக்கு. ஆனா நம்ம தான் அதை சரியா கண்டுக்கிறதில்ல. இன்னைக்கு நம்ம பார்க்க போறதும் அந்த மாதிரி ஒரு அன்றாட இயற்கை அதிசயத்தை பத்தி தான். வேற ஒன்றும் இல்லைங்க, நம்ம எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரிஞ்ச வாழைப்பூ பத்தி தான் இந்த எக்ஸ்பிளைனர்ல பார்க்க போறோம். இதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற மருத்துவ குணங்கள் தெரிஞ்சா கண்டிப்பா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. சரி, ஏன் எல்லாரும் இந்த வாழைப்பூவை ஒரு நேச்சுரல் மிராக்கிள், அதாவது இயற்கை அதிசயம்னு சொல்றாங்க? இது வெறும் சாதாரண ஒரு காய்கறி கிடையாதுங்க. தலையிலிருந்து பாதம் வரைக்கும் நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு உறுப்புக்கும் இது எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்க வாங்க நம்ம உடம்புக்குள்ளேயே ஒரு சின்ன பயணம் போயிட்டு வரலாம். இன்னைக்கு நாம கவர் பண்ண போற விஷயங்கள் இதுதான். பெண்களுக்கான இயற்கை மருந்து, இரத்த சர்க்கரை மற்றும் அனீமியா, செரிமானம் மற்றும் இதயம், மன அழுத்தத்தை குறைக்கும் ரகசியம், அப்புறம் கடைசியா இதை எப்படி நம்ம சாப்பாட்டுல சேர்த்துக்கலாம்னு பார்க்க போறோம். முதல் முக்கியமான பாயிண்ட், பெண்களுக்கான இயற்கை மருந்து. குறிப்பா சொல்லணும்னா பெண்களோட ரீப்ராடக்டிவ் ஹெல்த்துக்கு இது ஒரு அருமையான பாரம்பரிய தீர்வு. இதுல ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சயின்ஸ் இருக்குங்க. நீங்க வாழைப்பூவை சமைச்சு சாப்பிடும்போது உங்க உடம்புல இயற்கையாவே ப்ரொஜெஸ்டிரான் ஹார்மோன் சுரப்பு அதிகமாகும். இதனால என்ன லாபம்னு கேக்குறீங்களா? மாதவிடாய் காலங்கள்ல ஏற்படுற அதிகப்படியான ரத்தப்போக்கு, அதாவது ஹெவி ப்ளீடிங் ரொம்ப சூப்பரா கண்ட்ரோல் ஆகும். ஒரு உணவு எப்படி ஹார்மோன்களை நேச்சுரலா பேலன்ஸ் பண்ணுதுங்கிறதுக்கு இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். அது மட்டும் இல்லாம வாழைப்பூ பெண்களோட கர்ப்பப்பைய பிசிக்கலாவே ரொம்ப ஸ்ட்ராங்கா மாத்தும். நிறைய பெண்களுக்கு மாதம் பெரிய பிரச்சனையா இருக்கிற அந்த வயிற்று வலியை தணிக்கிறதுக்கு இது ஒரு சூப்பரான நேச்சுரல் பெயின் கில்லரா வேலை செய்யுது. எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இல்லாம இத்தனை நன்மைகளை இது நமக்கு தருது. அடுத்ததா இரண்டாவது விஷயம், பிளட் சுகர் அப்புறம் ரத்த சோகை. நம்ம ரத்த ஓட்டத்தை இது எப்படி சரி செய்யுதுன்னு பார்க்கலாம். பொதுவா நம்ம ரத்தத்துல இருக்கிற சர்க்கரை அளவை எப்பவுமே ஸ்டெடியா வச்சுக்க வாழைப்பூ ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். குறிப்பா இது இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுது. பிளட் சுகர் லெவல் திடீர்னு ஸ்பைக் ஆகிறத தடுத்து நம்மளோட அன்றாட எனர்ஜியை மெயின்டைன் பண்ண இது ரொம்பவே முக்கியம். சுருக்கமா சொல்லணும்னா சர்க்கரை நோயை கண்ட்ரோல் பண்ற வேலையை இது கச்சிதமா செய்யுது. அடுத்து ஹீமோகுளோபின் பத்தி பேசலாம். வாழைப்பூல இரும்பு சத்து, அதாவது அயன் கண்டென்ட் ரொம்ப அதிகமா இருக்குங்க. இந்த இரும்பு சத்து என்ன பண்ணும்னா ரத்தத்துல இருக்கிற ஹீமோகுளோபின் அளவை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி அனீமியான்னு சொல்ற ரத்த சோகை பிரச்சனையை முழுசா குணப்படுத்துது. சரி, இப்ப மூணாவது பகுதிக்கு வருவோம். செரிமானம் மற்றும் இதய ஆரோக்கியம். நம்ம உடம்புக்குள்ள எடுக்கிற முக்கியமான உறுப்புகளுக்கு இது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டம்னு எடுத்துக்கிட்டாலே வாழைப்பூல இருக்கிற மிகப்பெரிய ஹீரோ அதுல இருக்கிற நார்ச்சத்து தாங்க. இந்த டயட்டரி ஃபைபர் ரொம்ப நாளா இருக்கிற மலச்சிக்கல் பிரச்சனையை ஈஸியா தீர்த்து வச்சிடும். அது மட்டும் இல்லாம குடல் அப்புறம் வயிற்று பகுதியில ஏற்படுற புண்களை, அதாவது அல்சரையும் குணப்படுத்துற ஒரு நேச்சுரல் ஹீலராம இது இருக்கு. இதுல இன்னொரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு. வாழைப்பூல இருக்கிற பொட்டாசியம் நம்ம பிளட் பிரஷரை டைரக்டா கண்ட்ரோல் பண்ற ஒரு ரெகுலேட்டரா வேலை செய்யுது. பிளட் பிரஷர் சீரா இருந்தாலே நம்ம இதயம் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ உங்க இதயத்தை பாதுகாக்கிற பொறுப்பை இந்த பொட்டாசியம் ரொம்ப கவனமா பார்த்துக்கும். அடுத்தது நான்காவது பகுதி, மன அழுத்தத்தை குறைக்கும் ரகசியம். கொஞ்சம் ஆழமா மூச்சு எடுத்து விடுங்க, மனசை எப்படி இயற்கையாவே ரிலாக்ஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு இருக்கிற ஃபாஸ்டான லைஃப் ஸ்டைல ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஆனா வாழைப்பூல இருக்கிற மெக்னீசியம் நம்ம நர்வஸ் சிஸ்டத்தை ரொம்பவே அழகா அமைதிப்படுத்தும். இது உங்க மூட நல்லா இம்ப்ரூவ் பண்றதோட தேவையில்லாத டென்ஷன் அப்புறம் மன அழுத்தத்தை ரொம்பவே குறைக்கும். நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுக்கும் நம்ம எமோஷன்ஸ்க்கும் எவ்வளோ பெரிய கனெக்ஷன் இருக்கு பாத்தீங்களா? ஓகே, இது வரைக்கும் நாம பார்த்ததை ஒரு குட்டி ரீகேப் மாதிரி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். இரும்பு சத்து அனீமியாவை சரி பண்ணும். பொட்டாசியம் பிளட் பிரஷரை கண்ட்ரோல் பண்ணி இதயத்தை காக்கும். மெக்னீசியம் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும். ஒரு சூப்பர் ஃபுட் எப்படி இத்தனை சயின்டிஃபிக் பெனிஃபிட்ஸ் ஒரே இடத்துல கொடுக்குதுங்கிறது நிஜமாவே ஆச்சரியம் தானுங்க. ஃபைனலா ஐந்தாவது பகுதி, இதை எப்படி சாப்பாட்டுல சேர்த்துக்கலாம். இந்த சூப்பர் ஃபுட்டை பிராக்டிக்கலா நம்ம டயட்ல கொண்டு வர்றது எப்படின்னு பார்க்கலாம். இத்தனை நன்மைகள் இருக்கிறதால இதை நாம டெய்லி சாப்பிடணுமான்னு கேட்டா கிடையவே கிடையாது. வாரத்துக்கு வெறும் 1 அல்லது 2 தடவை இந்த வாழைப்பூவை உங்க சாப்பாட்டுல சேர்த்துக்கிட்டாலே போதும். இந்த ஒட்டுமொத்த ஹெல்த் பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு முழுமையா கிடைச்சிரும். சரி, இதை எப்படி டேஸ்டியா செஞ்சு சாப்பிடலாம்? சுட சுட சாதத்துக்கு ஒரு அருமையான வாழைப்பூ பொரியல் செஞ்சு சாப்பிடலாம். இல்லனா லஞ்சுக்கு ஏத்த மாதிரி சூப்பரா ஒரு கூட்டு வச்சு சாப்பிடலாம். இது ரெண்டும் வேணாம்னா ஈவினிங் டைம்ல எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி முறுமுறுன்னு வாழைப்பூ வடை சுட்டு சாப்பிடலாமே. ஆரோக்கியமும் டேஸ்டும் ஒன்னா சேரும்போது சும்மா அல்டிமேட்டா இருக்கும்ல. இப்ப நாம இந்த எக்ஸ்பிளைனரோட எண்டுக்கு வந்துட்டோம். உங்களுக்கான ஒரு சின்ன கேள்வி, இவ்வளோ மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் இருக்கிற வாழைப்பூவை இந்த வாரம் உங்க மெனுல சேர்க்க போறீங்களா? கண்டிப்பா சேர்ப்பீங்கன்னு நம்புறேன். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா உடனே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களை அடுத்த ஒரு சூப்பரான எக்ஸ்பிளைனர்ல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.